Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நண்டு மிளகு மசாலா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்கா செய்திரலாம். ஆனா இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க நண்டு வாங்குனா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நண்டு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு நல்லா வெந்துடுச்சு. நண்டு நல்லா குக் ஆனதும் அதோட கால் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறிடும். இப்போ மறுபடியும் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம வந்து வேக வச்சுருக்க நண்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி அவ்வளோ வத்துறதோட நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்பைசியான நண்டு மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.